ஆனால் சார் இப்போ நயினார் நாகேந்திரன் வந்தது, அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பாஜக தலைவர்களே சிலர் கொஞ்சம் இனிஷியலா பாஜகவுக்கே பின்னடைவு தான். அது விருப்பம் இல்லை பலருக்கும். விருப்பம் எல்லாருக்கும் இருக்குங்க. நான் வந்து ஜெயிக்கணும், நான் மாநில தலைவர் ஒரு ஆசைப்பட மாட்டாரா? திரு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் ஆகணும் அப்படிங்கும் போது இன்னும் 4-5 பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்களா? இன்னும் 4-5 பேர் தகவல் தலைமையில் பேசியிருக்க மாட்டாங்களா? நான் வர்றேங்கன்னு சொல்லியிருக்கணும். அடுத்தவங்களுக்காக சொல்லியிருக்க மாட்டாங்களா? அந்த அவரை போட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்து தானே முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த எண்ணம் இருக்கும்ல, அப்போ அந்த வருத்தம் இருக்கும்ல. செல்வ பிறந்தகை காங்கிரஸ் தலைவர் ஆக்கியிருக்காங்க. அப்போ மற்றவங்களாம் நினைச்சுவாங்க கார்த்தி சிதம்பரம் நினைப்பாரு தகுதியான தலைவர் வந்து விட்டார் நினைப்பாரு. அறிவாள் அவர் வந்து சத்தியமூர்த்தி பொண்ணுக்கு எப்பயா போயிருக்காரா? திரு கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் எம்பி தானே, எப்பயா போய் பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்களுக்கு இருக்கும். அப்போ எதிர் கிடையாது, செல்வ பிறந்தகை எதிராக பேச மாட்டார் அவர். புரியுங்களா? செல்வ பிறந்தகை அவருடைய அரசியல் பார்த்துக்க வேண்டியதான், கார்த்தி சிதம்பரம் அவருடைய அரசியல் பார்த்துப்பார். அப்போ எதிருங்க. அப்போ 4 பேர் விரும்பி இருப்பாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏடிஎம் கலைன்ஸ் வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க, பிஜேபி கலைன்ஸ் வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க, நான் தான் மாநில தலைவர்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து போட்டி, பொறாமை இல்லை. புரியுங்களா? அது காம்படிஷன் உள்ளே இருக்கிறது. அமெரிக்காவில் நம்ம பார்க்குறோம், ஒரே கட்சியில் வந்து 2 பேர் போட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வளர்க்குறாரு, அப்புறம் ஒருத்தர் போட்டி விடுறாரு, அப்புறம் அவர் எதிர்கட்சிக்காரங்களோட போட்டி விடுறாரு. அவ்வளோதான். அது டெமோக்ராட்டிக்கலான ப்ராசஸ். கவலைப்படாது, இந்த ஓட்டு வந்து அங்கே தான் இருக்கும். அண்ணாமலை ஆதரவாளர்களாகவே நிறைய பேர் இருக்காங்க. பாஜக அண்ணாமலைக்காக தான் பாஜக அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. கலைஞர் ஒருக்க ட்ரை பண்ணாரு, தவறான கட்சியில் சரியான மனிதர்னு வாஜ்பாய் சொன்னார். சரியான மனிதராக இருந்தார்னு எப்படி தவறான கட்சியில் இருப்பார்? அந்த லாஜிக் யாரும் கேட்க மாட்டாங்க அவர்கிட்ட. அவர் சரியான மனிதராக இருந்தால் எப்படி தவறான இருப்பார்? நல்ல மனுஷன் திருட்டு கூட்டத்தில் உட்காந்துருக்கான்னு எப்படி சொல்லுவீங்க? திருட்டு கூட்டத்தில் இருந்தால் நல்ல மனுஷன் எப்படி இருப்பான் முதல்ல? புரியுங்களா? ஆனால் இதெல்லாம் வார்த்தை விளையாட்டு, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி சொல்லிடுவாங்க. இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க, ஐ எம் நாட் அ பிஜேபி பர்சன் பட் ஐ லைக் மோடி அப்படிம்பாங்க. மோடி ஃப்ரம் விச் பார்ட்டி? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவா? இது குழந்தை மாதிரி பேசிக்கிடுவாங்க. அதெல்லாம் வார்த்தை ஜாலத்துக்காகும். நான் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவேன், பிஜேபி ஓட்டு போடுவேன். அண்ணாமலை எந்த கட்சி? நேற்று எந்த கட்சி? இன்னைக்கு எந்த கட்சி? நாளைக்கு எந்த கட்சி? எப்படி போனால் அவர் பிஜேபி தான் உட்காந்துருக்க போறாரு? இவங்க உணர்ச்சப்படுறாங்க, சோசியல் மீடியாவில் கம்பு சுற்றுறவங்க டப்பு கிட்ட நான் அப்படியே சொன்னேன், இப்படி சொன்னேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எல்லாம் வராது, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அமையாது, அண்ணாமலை மாற்றம் நடக்காது, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கம்பு சுற்றிட்டே இருப்பாங்க. நான் நரேந்திர மோடிகிட்ட பேசிட்டேன், டொனால்டு ட்ரம்ப்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நம்மகிட்ட பேச ஓரமாக உட்காந்துருக்க வேண்டியதான், நம்ம சின்ன பிள்ளை நம்ம நினைச்சப்போம். அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை நடக்கும். அலைன்ஸ் வந்துருச்சு. Presta Premium Women's Wear. Let your body love it.